ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நற்பவி சமையல். இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கிலோ தக்காளி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி தொடச்சிட்டு அந்த சென்டரில் இருக்கிற அந்த காம்பு பகுதியை ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெறும் வானலியில் கடுகு வெந்தயம் இது ரெண்டுத்தையுமே பொன்னிறமாக வறுத்துட்டு ஆற விட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டையுமே நச்சு நம்ம எடுக்கிற மாதிரி அது ஒரு 2 தடவை பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வடை சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு தக்காளியை ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பித்ததுமே புளியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு அதை வேக விட்டுருங்க. இப்போ உங்ககிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் அதை நல்லா பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு வடை சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு பூண்டு போட்டு வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு 2 ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா சுண்ட விட்டுருங்க. சுண்டி வரும்போது நம்ம அரைச்ச பவுடரும் லாஸ்ட்டில் கொஞ்சம் வெல்லமும் போட்டுட்டு அதை அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. நம்ம வதக்க யூஸ் பண்ண எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடும். அது நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பாட்டிலில் போட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சா கூட நல்லாயிருக்கும். இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடுங்க. இதில் எப்போவுமே மேலே எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.